அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 27 4வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் என்ன கேட்குறான் பாருங்கள். 27ஆம் சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எதையே நாடுவேன்? நான் கேட்டதையே நாடுவேன். அது என்ன? ஒன்று, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற ஆலோசனைகளை பார்த்தீர்களா? நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் அதுதான், தேட வேண்டிய காரியம் அதுதான். அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும், அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, பார்க்கும்படியாகவும். 2, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபித்து வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஒன்று, அவருடைய மகிமையை காண வேண்டும். 2வது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக சொல்லுகிற மாதிரி. 3வது, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். நாடுவேன் என்று சொல்லுகிறான். முதல்ல பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். வசனத்தை வாசித்து பாருங்கள். அதையே நாடுவேன். எதையே நாடுவேன்? அதுதான், நான் என்றென்றைக்கும் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக நான் நாடுவேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக அதையே நான் நாடுவேன். அப்படி நான் நாடுகிற பொழுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஸோ இந்த 3 காரியங்களையும் ஒரு விசுவாசி ஆலயத்துக்கு வருகிற பொழுது பெற்றுக்கொள்கிறான். ஒரு விசுவாசி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரை நாடுகிற, தேடுகிற விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாக அது இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆராய்ச்சி செய்கிற பொழுது உமது வேதத்தில் அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தரலும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார்ல. அப்படி வேதத்தில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதில் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால் ஆராய்ச்சி செய்வேன். 3வது, நம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். ஐ வாண்டட் டு பி இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அதுதான் தேவன் இருக்கிற இடம் தான், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் தேவனுடைய ஆலயம். பாருங்கள். அப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே நான் இருப்பதையே நாடுவேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளையில் நீங்களும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி, இயேசுவே, என் வாழ்க்கையில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்னவென்று சொன்னால், என்றென்றைக்கும் உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். என்றென்றைக்கும் உம்முடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்து நான் வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். உம்முடைய மகிமையை காணவும், வேதத்திலே ஆராய்ச்சி செய்யவும், உம்முடைய பிரசன்னத்திலே நான் வாழவும் எங்களை நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் எப்பொழுதும் நாட வேண்டிய காரியங்கள் 3 ராஜா. 1, உம்முடைய மகிமையை நாங்கள் என்றென்றும் காண வேண்டும். 2வது, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 3வது, உம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்திலே வாழுகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆம்.